பிஜிஎம் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நியானோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் அந்த ஷான்ற அந்த வில்லனை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்க. நியானுக்கு ஃபுல் பவர் கிடைக்க ஹெல்ப் பண்ணது பிரையர் அவரோட மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் மூலியமாக தான். அண்ட் இவங்களால தான் ஃபைனலாக ஒரு ஹாப்பியான எண்டிங் கொடுக்க முடிஞ்சுது. லேடி ஸ்டூயும் மாஸ்டரோட அந்த பவரை யூஸ் பண்ணி நியான் நல்லாவே காட்டினாங்க. அண்ட் எல்லா விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாமே சூப்பராகவே இருந்தது. சைனீஸில் நான் சப்டைட்டில்ஸ் வச்சு சாம்சங்கில் பார்த்துட்டேன் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி. பட் இதில் தேட்டரில் 3Dயில் பார்க்கும்போது அப்படியே எல்லாம் அந்த பாட்டி ஸ்லிப்பரால் அடிக்கிற சீனு எல்லாம் மேலே விழுறது எல்லாமே அப்படியே நம்ம மேலேயே வந்து விழுந்த மாதிரி இருந்தது. பயங்கரமான படம். பிஜிஎம்லாம் அப்படியே தெரிக்குது. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் அந்த சாய் வந்து அந்த பெரிய மாஸ்டரு உள்ளே போயிட்டு ஒரு சாமத்தால் பாம்பு தான் இருந்துச்சு. பாம்பு ஈகல் நிறைய வந்துச்சு அந்த 5 தலையில். அதுக்கப்புறம் அந்த நியான் வந்து பெரிய ஒரு பவராக சேர்ந்து அப்படியே போட்டு தாழ்த்தாங்க அவனை. அதுக்கப்புறம் ராம்சி வந்து அந்த ரெட் கலர் பொம்மை அந்த பட்டன் அமுக்கினால இந்த வேர்ல்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் தான் தப்பு, அதனால் செத்துறான் அவன். ஆனாலும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸு நல்லா இருந்துச்சு. செப்பல் கிட்ட போட்டுச்சு. 3D நல்லா இருந்துச்சு சூப்பராக. அந்த செப்பல் போடும்போது அவள் தான் கிளைமேட்ஸ் ஆனால் எத்தோன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சூப்பராக சண்டை தான் இருந்துச்சு. ஐஸ் கட்டி மாஸ்டர் தான் செத்துறாங்க. ஆனால் அப்பே தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். த்ரில்லிங் சீனு, எமோஷ்னலு, காமெடி, ஃபைட் சீன் எல்லாமே இதில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அடிக்கடிக்க பார்க்கலாம், போரே அடிக்காது. இந்த படம் த ஹிடர் ப்ரொடக்ஷன் வந்து June 26 ரிலீஸ். அது எல்லாருமே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன வரும் நம்ம பார்க்குறது தான். நம்ம இதுவே கிட்ஸு பெரியவங்களுக்கு கூட இது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்தது. டிவியில் பார்க்குறத விட சினிமா தேட்டரில் பார்க்குறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த லீவ் சீனி எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து விழுது, நம்ம கிட்ட வந்து அடிப்படுது. அப்புறம் அந்த கல்லெல்லாம் விழுற சீனில் அவ்வளோ நம்ம மேலே வந்து விழுது அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐமேக்ஸ் வந்து ஃபைட்டு தான் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைட்டுன்ட்டு எல்லாருமே வந்து சூப்பராக இருந்தாங்க. சூப்பராக ஃபைட் பண்ணாங்க. ஆளுக்கு அவங்களோட இது வந்து இப்போ நிறைய பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவங்க அதை கரெக்ட் வேல யூஸ் பண்ணி அந்த வில்லனை வந்து சாகடிச்சு. எனக்கு இந்த படத்துலே நியான் அப்புறம் வந்து அந்த விக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரையும் நம்ம வந்து போல்டாக இருக்கணும். யாரை பார்த்துமே நம்ம பயந்துட்டு ஓடாமல் அவ்வளோ சூப்பராக நின்று அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு நம்ம விக்ட்ரியை வந்து அடையணும். ஆனால் ரொம்ப நல்ல படம். உண்மையாக சொல்கிறேன். இந்த கார்ட்டூன் படம் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். டோரிமான், சிங்சாங்கு, டோரா பூச்சி எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். இது உண்மையாக சொல்ல கிட்ஸுக்கான ஒரு படம். ஏன்னா வந்து நம்ம பார்க்குறத விட நானே இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நான் 20 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நானே நம்ம சிரிச்சிக்கிறேன், நானே ஒரு மாதிரி வெக்கப்படுறேன், ஐயோ நானே இதெல்லாம் வந்து பூரிக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாத்தோட கேரக்டர் வைஸும் சரி, அவங்களோட முக வடிவமைப்பும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்னஸாக இருந்தது. ஒரு டைலாக்கும் சரி, அந்த பொண்ணு பேசுறது, இன்றைக்கி நான் ஒன்று அப்படின்ற மாதிரி வெக்கப்படுறது, எப்போ அம்மாவை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷப்படுறது, எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. சிஜி ஒர்க் எதுவுமே சிஜி ஒர்க் மாதிரியே தெரில. ரொம்ப ரியலாக இருந்தது எல்லாமே பார்க்கும்போது. இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த விஷயங்கள் நான் இந்த பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி வேறு இது பார்த்துருக்கோம். அதில் சில இது நம்ம பிடிக்கும், ஒரு சில இது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிட்ஸுக்கு உண்டான படம். கிட்ஸுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. இல்லை எல்லா ஏஜும் நம்மள மாதிரி ஆட்கள் நமக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இது சினிமா தெரியறதால இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஏன்னா கிட்ஸுக்கு உண்டான படம். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எது காட்டாலுமே ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சாங்கன்னா நைட் தூங்குற வரைக்குமே அவங்களுக்கு செல்லு இல்லாமல் வேலையே ஆகாது. குளிக்க அம்மா செல்லுமா, அம்மா சாப்பிடும்போது செல்லு காட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்த்தோன்னா குழந்தைங்க சில மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கான ஒரு தரமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். சார் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு வரையும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் இந்த படம் வந்து ஜாப்பனீஸ் லாங்கில் எடுத்து தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அழகாக டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் சூப்பராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும் அண்ட் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அதெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். லைக் நம்ம சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த வருத்தப்படாத கரடி சங்கன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது. இந்த வீக் சண்டே வந்து உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த மாதிரி படம் கார்ட்டூன் படம் மோஸ்ட்லி பெரியவங்க பார்க்க மாட்டாங்க, பட் இந்த படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை, நான் ஆஃப்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த மாதிரி கார்ட்டூன் ஷோ. வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் நடுவில் வந்து இந்த திரிஷா அவங்களெல்லாம் இழுத்து விட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. பெரியவங்களும் பார்க்கலாம், உட்காந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. டைலாக் டெலிவரிலாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ஃபன்னுலாம் பயங்கரமாக இருக்குது, உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ எடிட்டிங்கு அண்ட் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க சார், சூப்பராக இருக்குது. அது பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல். நம்ம நார்மலாக பார்க்கும்போது அதுக்கும் 3D எஃபெக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 3Dனா நிறைய விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. மூவியோட டப்பிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லா ஏஜுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மூவி தான் இது. ஸோ நிஜமாக நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் 3D எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது கிட்ஸுக்கு வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இது ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டப்பிங்லேருந்து எல்லாமே மேட்ச் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ டப்பிங்கும் சூப்பராக இருந்தது அண்ட் தேட்டருக்கு எல்லாமே பக்கா, எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. எஸ் எந்த ஏஜ் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா இது ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி, சின்ன பசங்க பேஸ் பண்ணின்னு இல்லை, எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ படம் நல்லா இருக்குது, பசங்களோட பார்க்கறது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மூவி செம்ம ஹிட்டாகவும் கம்பல்சரி பிளாக் பஸ்டர் தான். பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எங்களுக்குமே பிடிச்சிருக்கு. 90s கிட்ஸ் ஆனால் எங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா 2K கிட்ஸ்க்கு கம்பல்சரி பிடிக்கும். ப்ளீஸ் எல்லோரும் கம்பல்சரி வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்த்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணோட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது குண்டாவையும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படங்களாம். இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்க்க வேண்டிய படம் இல்லை, இவங்க பெரியவங்களாம் பார்க்க வேண்டிய படம். ஃபைட் சீன்ஸ், எமோஷன் சீன்ஸ் நிறையவே 100க்கு 100 தரலாம். இந்த கார்ட்டூன்ஸோடு இது ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. இன்ட்ரெஸ்டட் கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஃபீல் குட் மூவி இது. தமிழ் டப்பிங்லாம் எல்லாருமே பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு போன வருஷம் நியூ இயருக்கே சைனாவில் ரிலீஸ் ஆன படம் தான். தமிழில் இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும். இது நாங்கள் இன்னொரு வாட்டியும் தேட்டரில் வந்து பார்ப்போம். சார் மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பெரியவங்களுக்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபிலிமாக இருக்குது. கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்டர்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப ஆவலாக போய் பார்க்கணுன்னு ஓடுறோம். கண்டிப்பாக எல்லோரும் போங்க, ஃபேமிலியோடு போங்க, தனியாகவும் போங்க, பெரியவங்க தனியாக போய் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து 3Dன்றனால அதோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிட்டேயே வர மாதிரிலாம் இருந்தது. நாங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய சாப்பிட்டுக்கிட்டே நல்லா ஜாலியாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது.